Assalamualaikum and hi viewers. Welcome to Hanan's Ami Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு ரொம்ப சுலபமா அவியல் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவியல் செய்யறதுக்கு நான் கேரட் பெருசு ஒன்று எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2, கத்திரிக்காய் 4, சின்ன வெங்காயம் 6, மாங்காய் 1, பச்சை மிளகாய் 1, முருங்கைக்காய் 1, சேனைக்கிழங்கு சிறியது 1, பீன்ஸ் 20, வாழைக்காய் 1, தேங்காய் அரை மதி நறுக்கி வச்சிருக்கேன். எல்லா காய்கறிகளும் இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லைன்னா நமக்கு கருத்துடும். அவியல் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ அதில் எல்லா காய்கறிலையும் போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி ஸ்டவ்வில் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சிருக்க தேங்காய் போட்டுருங்க. சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் ஹாஃபாக குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. பத்து நிமிஷம் கழிஞ்சிருச்சு. அவியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா காய்கறியும் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் நமக்கு அவியல் நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு வத்தல் கருவேப்பிலை, இது போட்டு நம்ம தாளித்து நம்ம அவியலை கொட்டிடலாம். அவியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லியில் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய மதர் எல்லாம் எனக்கு இப்படி தான் அவியல் செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் நல்ல புளிப்பாக இருக்கிறதுனால நான் தயிர் எடுத்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த அவியல் நம்ம சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், இது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அவியல் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம லஞ்ச் பிளேட் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், பருப்பு, நம்ம செஞ்சு வச்சுருக்க அவியல், கொஞ்சமாக வாழைப்பூ பொரியல், ஊறுகாய், இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹனான்ஸ் அமி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமான நற்சவை உணவுடன் உங்கள் ஹனான்ஸ் அமி ரெசிபி.